பாம்பு கடிச்சாலும், தேளு கடிச்சாலும், நண்டதலகான் கடிச்சாலும், பூரான் கடிச்சாலும், ஜுரம் அடிச்சாலும், சளி பிடிச்சாலும் இந்த சிறியானங்கை உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாம். ஒரு 3 உருண்டை உருட்டி வாயில போட்டுக்கிட்டு தைரியமா 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பொறுமையா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரத்தத்து கூட போய் நெருப்பு மாதிரி சண்டை போடுற இந்த மிகப்பெரிய பங்கு இந்த சிறியானங்கை செடிக்கிட்ட இருக்கு. கண்டிப்பா இது நம்ம வீடுகளில் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு செடி. நிறைய பேர்கிட்ட இருக்குமா இல்லைன்னு தெரியல. எங்க வீட்டுல நிறைய இருக்கு. இதோட சீடு கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கமெண்ட்ல கேளுங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இது எதுக்கு ரொம்ப அதிகமா பயன்படுதுன்னா தொல்நோய். நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சிறியானங்கைய அரைச்சி 3 தடவை, அதாவது ஒரு 48 நாள்ன்றது ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ள ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்க. கறிகிரிலாம் சாப்பிடாம, தயிர் சாப்பிடாம, எண்ணெய் சாப்பிடாம, சர்க்கரை அதிகமாக எடுத்துக்காம, உப்பு எடுத்துக்காம மண்டலமா நீங்க கண்டிப்பா பின்பற்றினீங்கன்னா 90% குணமாகும். இந்த சிறியானங்கை அப்படி ஒரு பங்களிப்பு இருக்கு. இதோட அருமை தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ரொம்ப மிகச்சிறந்தது தொல்நோயை ஒழிக்கும்.